பாடுபட்டு உழைத்ததன் பலனை பச்சை பசேலென்று செழித்து வளர்ந்த பயிர்களாக காண்பதே ஒரு விவசாயிக்கு அளவு கடந்த ஆனந்தத்தை தருகிறது. ஆனால் இந்த பரிசு அவ்வளவு எளிதில் அவருக்கு கிடைப்பதில்லை. தன் உழைப்பின் பலனை அவர் பெறுவதற்கு இயற்கை சக்திகள் செய்யும் இன்னல்களுக்கு எதிராக போரிட வேண்டியிருக்கிறது. விவசாயிகளின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விஞ்சி நிற்கும் இயற்கை சீற்றங்கள் சில: வெள்ளம், வறட்சி மற்றும் புயல். ஆனால் வேறு சில சவால்களை அவரால் எதிர்த்து போராட முடியும். அந்த சில சவால்கள் பூச்சிகள், களைகள், பூஞ்சை காளான்கள். இவற்றால் உருவாகும் பெருத்த நாசங்கள் மனதை வாட்டும். இவற்றோடு போராட அவருக்கு உதவும் ஆயுதங்கள் பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சை கொல்லிகள். ஆனால் இந்த போராட்டம் பெரும்பாலும் தோல்வியைத்தான் தழுவுகிறது. விலை அதிகமான உயர் ரக பூச்சிக்கொல்லிகளை கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் விகிதாச்சாரங்களுக்கு ஏற்ப தெளித்தாலும் விளைவு என்னவோ ஏமாற்றத்தில் தான் முடிகிறது. ஏன் இப்படி நடக்கிறது? பூச்சிக்கொல்லிகள் மண்ணின் ஊடேயும் செல்வதில்லை, சமமாக பரவுவதும் இல்லை என்று விவசாய விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். மாறாக தெளிக்கப்பட்ட கரைசல் முத்துக்கள் வடிவில் உருப்பெறுகின்றது. அந்த முத்துக்கள் வெப்பத்தால் அல்லது சூரிய ஒளியால் உலர்ந்து போகின்றன. சில சமயம் வேகமாக அடிக்கும் காற்றால் அப்படியே உதிர்ந்து விழுகின்றன. மண்ணின் அழுத்தம் காரணமாகவே கரைசல் இதுபோன்று முத்துக்களாகிறது. இதை எப்படி எளிமையாக சொல்லலாம்? நீருக்குள்ள தன்மையே மண்ணை துளைத்து செல்ல முடியாமல் செய்கிறது. நீர் சிறு சிறு திவலைகளாக மாறி மேல்புறத்திலேயே தங்கி இருப்பதை காண்பீர்கள். அதிலும் எந்த ஒரு பூச்சிக்கொல்லி கரைச்சலுக்கும் நீரை வழிமூலமாக பயன்படுத்துவதன் பலன் நீர் பூச்சிக்கொல்லி கலப்பும் நீர் முத்துக்களாக மாறிவிடுகின்றது. உட்புகுவதில்லை, பரவுவதில்லை, உழைப்பும் பணமும் வீணாகின்றன. விளைவு பயிர் பாதிப்பு, மோசமான மகசூல், குறைந்த வருவாய். ஆண்டு கணக்கில் ஆராய்ச்சிகளை செய்த பின்னர் இந்த பிரச்சனைக்கு விவசாய விஞ்ஞானிகள் கண்ட தீர்வு விவசாயிகளிடையே நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. மண்ணின் அழுத்தம் மற்றும் மருந்து வீணாதல் போன்ற பிரச்சனைகளை தீர்த்து ஊடுருவலையும் பரவலையும் முழுமையாக வெற்றிகரமாக நடத்தி காட்டும் ஒரு கூட்டு பொருள்தான் அந்த தீர்வு. அறிவியல் பெயரில் சொன்னால் அது ஒரு கரைப்பான். விவசாயிகளுக்கு விடியலை காட்ட வெஸ்டீஜ் மகிழ்வுடன் அறிமுகம் செய்கிறது வெஸ்டீஜ் அக்ரி 82 என்ற உயர் ரக கரைப்பான். இதை பூச்சிக்கொல்லி அல்லது களைக்கொல்லியுடன் கலக்கும் போது நீர்முத்துக்களை உடைத்து சிறந்த வகையில் பரவும் ஊடுருவும் வைக்கிறது. வெஸ்டீஜ் அக்ரி 82 ஒரு அடர்த்தியான அனைத்து உபயோகங்களுக்கான அயனியற்ற தெளிப்பான் துணைப்பொருள். இது நீரில் கரையும், இருப்பினும் மண்ணின் மீது செயல்படும் போது பண்பு மாறாமல் இருக்கும். இதில் செறிவூட்டப்பட்ட பொருட்களின் தன்மையை மாற்றக்கூடிய செயல்வேகம் கொண்ட உட்பொருட்கள் 82% உள்ளன. அதுவே இதுபோன்ற மற்ற துணை பொருட்கள் 80% செயல்வேக உட்பொருளையே கொண்டுள்ளன. வெஸ்டீஜ் அக்ரி 82 பயன்கள் யாவை? வெஸ்டீஜ் அக்ரி 82 ஒரு பரப்பும் பொருளாக மண்ணின் அழுத்தத்தை குறைத்து காற்று பைகளை அகற்றுகிறது. இதனால் தெளிக்கப்பட்ட கரைசல் சமமாக இலைகளில் பரவுகிறது, மண்ணை ஊடுருவுகிறது. துளிகளாக உருவாகி உலர்ந்து போவதோ தெரித்து விழுவதோ கிடையாது. வெஸ்டீஜ் அக்ரி 82 சேர்ப்பதனால் பூச்சிக்கொல்லி இலைகளின் மேல் படிவது உறுதியாகிறது. இதனால் அதிகபட்ச மேல் பகுதிக்கு மருந்து கிடைத்து விடுகிறது. தேவைப்படும் அளவும் குறைகிறது. எனவே மீதம் பிடிக்கலாம். வெஸ்டீஜ் அக்ரி 82 ஒரு ஊக்கியாக குறிப்பிட்ட களைக்கொல்லிகள், அதுவும் குறிப்பாக இலைகளின் துளிர் நிலையிலேயே அடிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றின் செயல்திறனை கூட்டுகிறது. வெஸ்டீஜ் அக்ரி 82 துகள் பூச்சிக்கொல்லியிலும் நிகரான பயன்களையே தருகிறது. துகள் பூச்சிக்கொல்லிகள் முழுமையாக நீரில் கரைவதில்லை, அதனால் வீணாகின்றன, பயனில்லாது போகின்றன. வெஸ்டீஜ் அக்ரி 82 நீருடன் கலந்த பூச்சிக்கொல்லி சமமாக பரவ உதவுகிறது. வெஸ்டீஜ் அக்ரி 82 விளைநிலத்தில் ஆழமாகவும் சமமாகவும் நீர்ப்பாசனம் செய்வதற்கு உதவுகிறது. அதிலும் குறிப்பாக வறண்ட மண், அடர்த்தியான மண் மற்றும் நீர் எளிதில் ஊடுருவாத நிலப்பகுதிகளில் எல்லாம் நன்கு பாசனம் செய்ய உதவுகிறது என்பது நிரூபணமாகியுள்ளது. நீர்வளம் அரிதானது,
மதிப்பு நிறைந்தது. இந்த வளம் வீணே வழிந்து ஓடிவிடாதபடி இது காக்கிறது. நீருடன் வெஸ்டீஜ் அக்ரி 82 கலந்து நீர்ப்பாசனம் செய்யும் போது நீண்ட நேரம் மண்ணில் ஈரப்பதம் நிலைப்பதால் அதிக தடவைகள் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டியிருப்பதில்லை. வெஸ்டீஜ் அக்ரி 82 தனித்தன்மையுள்ள துரு ஏற்றாத பார்முலா பம்ப் மற்றும் தெளிப்பான்களின் உலோக பாகங்களை அரிக்காமலும் துரு ஏறாமலும் காக்கிறது. நீர் அரிக்கும் தன்மை கொண்டது. வெஸ்டீஜ் அக்ரி 82 சேர்ப்பதால் அது கருவிகளை சுத்தமாகவும் அடைப்பின்றியும் வைக்கிறது. அதிக இயந்திர கோளாறுகளின்றி கருவிகள் நீடித்து உழைப்பதோடு பராமரிப்பும் எளிதாகிறது. வெஸ்டீஜ் அக்ரி 82 இயற்கையில் அழிய வல்லது. எனவே சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள் ஆவதால் உங்களுக்கோ உங்கள் சுற்றுப்புறத்திற்கோ தீங்கு தராது. வெஸ்டீஜ் அக்ரி 82 பல வழிகளில் பல பயன்களை தருகிறது. திரவ மற்றும் துகள் ஆகிய 2 வித பூச்சிக்கொல்லிகளுடன் இதை கலக்க முடியும். எல்லாவிதமான பயிர்களுக்கும், அதாவது கோதுமை, நெல், கரும்பு, பருத்தி மற்றும் அனைத்து வித காய்கறிகள், பழ வகை பயிர்களுக்கும் பயனாகிறது. எந்தவித மண் வகைக்கும் எந்த பருவ காலத்திற்கும் இது நல்ல பயனை தருகிறது. பண்ணை பயன்களுக்கு மட்டுமின்றி வெஸ்டி அக்ரி 82 வீட்டுத் தோட்டம், நர்சரிகள் மற்றும் கோல்ஃப் மைதானங்களிலும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதன் அனுகூலங்கள் இருந்த போதிலும் விவசாயி கேட்கலாம், நான் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறேன், அதுவோ தவிர்க்க முடியாத செலவு, கூடுதலாக இந்த செலவையும் நான் செய்ய வேண்டுமா என்று. இதற்கு பதில் ஆம். வெஸ்டீஜ் அக்ரி 82 சிக்கனமாக இருக்க நன்கு உதவுகிறது. இது பூச்சிக்கொல்லியை முழுமையாக பயன்படுத்தவும் வழிந்தோடி வீணாகாமலும் பாதுகாக்கிறது. வெஸ்டீஜ் அக்ரி 82 கலக்காமல் தெளிக்கப்பட்ட குறிப்பிடும்படியான விழுக்காடு பூச்சிக்கொல்லிகள் நிலத்தில் நன்கு ஊடுருவாமலும் வீணாக்கப்பட்டுள்ளன. அதாவது பாடுபட்டு உழைத்து ஈட்டிய வருவாய் வீணாக போயுள்ளது. வெஸ்டீஜ் அக்ரி 82 ஒவ்வொரு துளி பூச்சிக்கொல்லியையும் முழுமையாக பரவச் செய்து உறிஞ்ச வைத்து பயன் தரக்கூடியது. அதே பகுதி நிலத்திற்கு இப்போது உங்களுக்கு குறைந்த அளவு பூச்சிக்கொல்லியே தேவைப்படுவதால் உண்மையில் நீங்கள் பணத்தை மிச்சம் செய்கிறீர்கள். பயிரும் பாதிப்பிலிருந்து நன்கு காப்பாற்றப்படுகிறது. நன்கு செழித்து வளர்ந்த மிகுதியான பயிர் என்றாலே அதிக வருவாய்தானே. அதுவும் 5 மில்லி வெஸ்டீஜ் அக்ரி 82 15 லிட்டர் பூச்சிக்கொல்லியுடன் கலப்பதால் எத்தனையோ பயன்கள் கிட்டுகின்றன. இது மட்டுமல்ல, தெளிப்பும் பாசனமும் நீண்ட நேரம் நிலைப்பதால் அடிக்கடி தெளிப்பதையும் பாசனம் செய்வதையும் குறைக்கிறது. இதனால் விலை அதிகமான பூச்சிக்கொல்லி மற்றும் அரிய நீர் ஆகிய இரண்டுமே மீதமாகின்றன. உங்கள் பூச்சிக்கொல்லியின் பயனை கூட்டுங்கள், வீணாவதை குறையுங்கள். செழிப்பான பயிரை பெறுங்கள், வளமான மகசூலை பாருங்கள். மேலும் மறந்து போன புன்னகையை முகத்தில் மீண்டும் மலரச் செய்யுங்கள் வெஸ்டீஜ் அக்ரி 82. நாங்கள் வெஸ்டீஜில் சேர்ந்ததுலேருந்து இதில் அக்ரி 82 புதுசாக அறிமுகமாச்சு. அதனால ரொம்ப நிறைய நன்மை கிடைச்சது. கிராமத்தில் ரொம்ப பிரமாதமான ரிசல்ட் கிடைச்சது கரும்பில். இதனால ரொம்ப நல்ல ரிசல்ட். கரும்பு மட்டும் 25 குவிண்டால் அளவுக்கு 1 பிகா நிலத்தில் அதிகமாக விளைஞ்சது. 3 முறை பயன்படுத்துறதுக்கு. வேற இடத்துல நிலத்தில் நாற்று நடுறப்ப பயன்படுத்தும் போதும் நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அக்ரி 82 பயன்படுத்தினதுல நல்ல பலன் கிடைச்சது. விவசாயிகளுக்கு ஒரு சொக்க தங்கம் போன்றது. வெஸ்டீஜ் கம்பெனியோட இந்த ப்ராடக்ட் வந்ததுலேருந்து எங்களுக்கு கிடைச்ச நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். முதல்ல நாங்கள் எவ்வளவு மருந்து வாங்கணுமோ அதில் 1 மூட்டை அளவுக்கு குறைவாக வாங்கினோம். அதோட இது குறைஞ்சதுனால ஒரேடியாக மிச்சம் பிடிச்சதோட போடுற எருவிலையும் ஒரு 30% கம்மியாக ஆகுது. பயிர் என்னவோ பிரமாதமாக விளையுது. நான் அக்ரி 82 ஏற்றுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இதை நான் என் நிலத்தில் பயன்படுத்தினேன். அதுலேருந்து நல்ல பயிர் விளைய ஆரம்பிச்சது. அதுவே இன்னொரு நிலத்தில் இதை பயன்படுத்தாதப்போ அந்த நிலமே ரொம்ப பாழாக போயிடுச்சு. எல்லா விவசாய சகோதரர்களுக்கும் நான் ஒன்று சொல்லுவேன், அக்ரி 82 பயன்படுத்தி அதோட பயனை அனுபவிங்க. முதல் விஷயம், மருந்து 50% மிச்சமாகுது, யூரியா 30% மிச்சமாகுது. இதுக்கு செலவு ரொம்ப குறைவு, ஆனால் உற்பத்தி அதிகம்.